தினம் ஒரு தகவல். உடலும் உள்ளமும். ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்கிறார். சொந்தங்கள் அந்த நல்ல மருத்துவமனையா பார்த்து இட்டாந்து சேர்க்கிறாங்க. அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளோ பெரிய மருத்துவமனை இருந்தாலும் நம்முடைய நோயை இந்த மருத்துவர்கள் குணமாக்குவார்களா என்ற நம்பிக்கை அவனது மனதில் அணு அளவு கூட இல்லை. அதனால சேர்ந்த ஒரு சில நாள்லேயே நம்பிக்கை இழந்து விட்டார். அதனால மனம் பாதிக்கப்பட்டு உட்கொள்ளும் மருந்துனால எந்தவித நன்மையும் ஏற்படல. நம்பிக்கை இருக்கணும். ஒரு மருந்து சாப்பிடணும்னா இந்த மருந்து சாப்பிட்டா நாம் நலமடைவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். அந்த மருத்துவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, மருந்து மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவன் பெட்ல அட்மிட் ஆயிருக்கான். அந்த மருந்துனால அவனுக்கு நன்மையே ஏற்படலை. ஆனால் அவனை கண்ணும் கருத்துமா ஒரு நர்ஸு நம்பிக்கையுடன் அவனை எப்போதுமே ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறான். நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க, சரியாயிடுவீங்க, இந்த வியாதியெல்லாம் ஒரு பெரிய வியாதியே கிடையாது, உடனே சரி பண்ணிடலாம், நம்ம மருத்துவர் சிறப்பான மருத்துவர், சிறந்த மருந்துகளை தராரு, விலை அதிகமாக இருந்தாலும் உடனுக்குடனே சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுத்துகிறான். அவன் தங்கியிருக்க அந்த அறையின் பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்கு. அதனோட இலைகளை தினமும் அது உதிர்த்துக்கிட்டே இருக்கு. அந்த காட்சி அவனை மிகவும் பாதித்தது. அந்த நோயாளியை அவன் என்ன பண்ணா, அந்த நர்ஸுகிட்ட அந்த மரத்தை சுட்டி காட்டி அதை போல தானும் ஒரு நாள் இலை மாறி உதிர்ந்து செத்து விடுவேன் என்று புலம்ப ஆரம்பிக்கிறான். மரத்தின் இலையை தவிர அனைத்து இலைகளும் உதிர்ந்து போகின்றன. மரத்தின் ஒரே ஒரு இலையை தவிர மற்ற எல்லா இலையும் விழுந்துடுது. ஒவ்வொரு இலையா விழும்போது நம்மளும் இலை உதிர் காலம் மாதிரி நம்மளும் அந்த மனிதர்கள்லேருந்து நம்ம உதிர்ந்து விடுவோம் அப்படின்னு அவனோட மனசு நம்பிக்கை இழந்தது. அந்த கடைசி இலை விழும்போது தானும் இறந்து விடுவோம்னு பயப்பட்டான். நர்ஸுக்கிட்ட சொன்னான், அந்த கடைசியில் விழும்போது நானும் இறந்து விடுவேன் அப்படின்னு பயத்தோடு சொன்னான். சோகத்தின் பிள்ளையாய் மாறிக்கொண்டே வந்துட்டான் அவன். அந்த நர்ஸ் எவ்வளவோ தைரியம் சொல்லியும் அவன் நம்பலை. நாளை காலையில் கடைசி இலை உதிரும் போது தானும் உதிர்வோம் என்று நர்ஸுக்கிட்ட சொன்னான். பொழுது விடிந்தது. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? அந்த ஒற்றை இலை உதிரவில்லை. இதை அவன் பார்த்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. மனசுக்குள்ள மகிழ்ச்சி பிறந்து விட்டது. நம்பிக்கை விதை முளைத்து விட்டது. அந்த ஒற்றை இலை போல் தானும் வாழலாம் என எண்ண ஆரம்பித்து விட்டான். அனைத்து இலையும் விழுந்துச்சு, கடைசியில் ஒரு ஒற்றை இலை மட்டும் விழலையே அப்படின்னு பார்த்தா, அதே மாதிரி நாமளும் எல்லாரும் போனாலும் நம்ம போக மாட்டோம், சாக மாட்டோம் அப்படின்னு எண்ண தொடங்கினான். அதனால் மருத்துவரோட மருந்துகளோடும் நன்கு ஒத்துழைச்சான். மருத்துவர் சொல்கிறத கேட்டான். வேலைக்கு கரெக்டாக மருந்தை சாப்பிட்டான். விரைவில் குணமடைந்தான். அவன் வீட்டுக்கு செல்லும்போது அந்த நர்ஸ் வந்தான். அவனை கூட்டிகிட்டு அந்த மரத்தாண்ட இட்டு போனான். அந்த ஒற்றை இலையை பறித்து அவங்ககிட்ட கொடுத்தான். அது இலை அல்ல, வெறும் துணியால் வரையப்பட்ட ஒரு செயற்கை இலை அப்படின்னு அவன் உணர்ந்தான். அதை அந்த நர்ஸு அந்த கடைசி இலை விழுந்தா தானும் உதிர்ந்து விடுவாய் என்று நீ சொன்னதால் ஒரு ஓவியனை கூப்பிட்டு அந்த இலைய மாதிரியே வரைஞ்சி அந்த இடத்துல நான் அதை பொருத்தி வச்சேன்.
உன்னோட நம்பிக்கை அந்த இலை உதிர்ந்தா தானும் உதிர்ந்துடன்னு நீ நம்பின. அந்த இலை உதிராத அளவுக்கு நான் அதை வரைந்து வைத்தேன். உனது நம்பிக்கையை வளர்க்கும் கருவியாக அதை மாற்றினேன், வெற்றியும் பெற்றேன் நான் அப்படின்னு சொன்னான். அவ சொன்ன மேல திடமான உள்ளமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் உடல் என்ன உலகையே வென்று காட்டலாம் நீங்கள். அதுதான் ஒவ்வொரு மருத்துவ துறையிலையும் செவிலியர் கவனிப்பு இருந்தா, செவிலியர் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னா, நர்ஸுங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த எந்த விதமான நோயாளியும் உடனே நல்ல முறையில் மீண்டு வீட்டுக்கு செல்வார்கள். அவர்கள் கையில் தான் உள்ளது, நர்ஸுங்க கையில் தான் உள்ளது இந்த நோயாளியை குணப்படுத்தும். மருத்துவர் குணப்படுத்துகிறாருனாலும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறது யாருன்னா இந்த செவிலியர் தான். இதை உண்மை என்று நம்புங்கள். உடலும் உள்ளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் உள்ளவை. அதனால நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம்னா உடலும் உள்ளமும் செழிப்பாக இருக்கும். இப்படி தான் ஒரு டாக்டர் என்ன பண்ணார், ஆஸ்பத்திரியில் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கார். அது ஒரு மென்டல் ஆஸ்பத்திரி. ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கார். எல்லா பைத்தியங்களும் என்ன படிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பைத்தியம் மட்டும் தூங்குது. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாரு டாக்டர். எல்லா பைத்தியங்களும் அழுவுது, ஒரு பைத்தியம் மட்டும் எதுவும் தெரியாத அளவுக்கு தூங்குறானே, அசதியாக நல்லா தூங்குறானேன்னு போய் பார்த்து அந்த பைத்தியத்தை எழுப்பி கேட்டார். டாக்டர் கேட்குறார், ஆமாம் நீ மட்டும் எப்படி இப்படி அமைதியாக தூங்குற? எல்லாரும் அழும்போது நீ மட்டும் எதுக்கு நீ தூங்குற அப்படின்னு. அதுக்கு அந்த பைத்தியம் கெத்தா பதில் சொல்லுது, அதுவா டாக்டர், நான் தூங்குறத பார்த்துட்டு நான் செத்து போயிட்டேன்னு அதுக்காக அவங்க எல்லாம் அழறாங்க, நான் என்ன பண்ணுறது, நானா அவன். இது எப்படி இருக்கு? மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.